ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ராஜ்மா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ராஜ்மா பீன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா சோக் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் அதை வேக வைக்கிறதுக்காண்டி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் அன்னாசி பூ கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் சால்ட், இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு சீரகம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த பேஸ்ட், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக தக்காளியை அரைச்சி எடுத்துக்கோங்க. அது இதில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. இது நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம வேக வச்சு எடுத்த ராஜ்மா பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மூடி வச்சுட்டு அது நல்லா கொதி வந்த பின்னாடி இறக்கிருங்க. லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு.